ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் முடிஞ்சு 3 நாள் ஆகுது. பட் அது சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் நிறைய இப்போ தான் வந்துட்டுருக்கு. வீடியோஸ், ஃபோட்டோஸ் எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி ஈவினிங் பார்ட்டி நடந்தது இல்லைங்களா, அன்றைக்கி நைட்டு. அது பிக் பாஸ் ஃபைனல் முடிஞ்ச அப்புறம் அந்த நைட்டு முடிஞ்சபோது எல்லோரும் என்னென்ன பண்ணாங்க அந்த பார்ட்டியில். ஸோ அந்த வீடியோஸ்லாம் வந்தது. அதுவும் இல்லாமல் ரசிகர்கள் கூட நின்று ஃபோட்டோஸ் எடுத்தாங்க. ஸோ வீடியோஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே, ஸோ அந்த அன்பு கேங்கெல்லாம் இருக்கு இல்லைங்களா, ஒவ்வொரு கேங்கு. ஸோ அதுக்குள்ளே அவங்கவுங்க டீமாக நின்று ஃபோட்டோலாம் எடுத்துக்கினாங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் சேதுபதி ப்ளஸ் அந்த ஷேஷோ இருக்கார் இல்லைங்களா, பிக் பாஸ் வாய்ஸ் கொடுக்குறவர். ஸோ ஸோ எல்லாருமே அவர் கூட நின்று ஃபோட்டோ எடுத்துனாங்க. அப்புறம் டெக்னீஷியன்ஸ் டீம் எல்லாருமே செலிப்ரேட் பண்ணாங்க அந்த நைட்டு பார்ட்டியை. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ரூமர்ஸ், நிறைய ஃபேக் நியூஸ் போயிட்டுருக்குங்க. அது பார்த்தீங்கன்னா முக்கியமாக பார்வதி கமருதீன் பெரிய சண்டை நடந்ததாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேக் நியூஸ் போச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கானா வினோத்துக்கும் பார்வதிக்கும் பெரிய சண்டை அங்கே. அவங்க அப்புறம் கமருதீன் தான் விலக்கி விட்டார். அப்போ வினோத் சொல்லியிருப்பார், இனிமேல் அவகிட்ட பேசாதேன்னு சொல்லிட்டு. ஸோ இப்படிலாம் எப்படி தான் மனசாட்சி இல்லாமல் ஃபேக் நியூஸை பரப்புகிறாங்கன்னே தெரிலங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பார்வதிட்டு ஒரு சிலர் பேசவே இல்லை, யார் இந்த திவ்யாலாம் பேசவே இல்லை சண்டை அங்கே அப்படின்ற மாதிரி அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்ததெல்லாம் எல்லாம் பேசுகிறாங்க. ஸோ அந்த வீட்டுக்குள்ளே நடக்கும்போது தாங்க சண்டை. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் விசாரித்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபினாலே முடிச்சுட்டு பார்ட்டியில் சண்டைலாம் யாருக்குமே வரலைங்க. எல்லோரும் ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு என்ஜாய் பண்ணாங்க. இதுதான் நடந்திருக்கு. பட் இதை மக்கள் ஒரு சிலர் திருச்சி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபேக் நியூஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா உலவிட்டுருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ண போகிறதில்லன்ட்டு. ஏன்னா சும்மா பிக் பாஸில் மட்டும்தான் இருந்தாங்க. இதுக்கப்புறம் அவங்க சேர போகிறதில்லன்ற மாதிரி ஒருத்தர் சொல்லியிருக்காங்க. இப்போ இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பார்வதி வினோத்துக்கு பிடிக்காது, ஸோ அதால் கமருதீன் சொல்லி மனசை மாற்றிட்டாரு. ஸோ இப்படிலாம் எப்படி தான் யோசிக்கிறாங்கன்னு தெரில. ஸோ கமருதீன் தெளிவான ஆளுங்க. நீங்கள் வினோத் கிட்ட இருந்து ஃப்ரெண்ட்ஷிப்பு அவ்வளோதான். வினோத்துமே இதுக்கு தடையாக நிற்க மாட்டார். உனக்கு பிடிச்சிட்டா நீ பண்ணிட்டான்னு தான் சொல்லுவார். தவிர வினோத்துமே இவங்க 2 பேருக்குலாம் ஆப்போசிட்டில் இல்லை. என்ன உள்ளே அவருக்கு ஒரு மனசு வருத்தினான்னா பார்வதி நினச்சா கமருதீன் திட்டத்தை தடுத்துருக்கலான்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல். ஸோ அந்த கோவத்தில் தான் சொன்னதை தவிர மற்றபடி எல்லாமே ரியலைஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா யாருமே இங்கே சின்ன குழந்தை கிடையாது. ஸோ எல்லாம் பேசுகிறதுக்கு. ஸோ அதனால் இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. ஸோ பார்வதி கமருதீன் ஃபேன்ஸ்க்கு ஒரே விஷயந்தான், நீங்கள் எந்த ரூமர்ஸும் நம்பாதீங்க. கண்டிப்பாக அவங்களாம் ஒரு நல்ல விஷயத்த கூடிய சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இப்போ சொல்லிட்டு இருக்காங்க, அவங்க ஜோடி நம்பர் 1ல் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து டான்ஸ் ஆட போகிறாங்கன்னு. பட் அதுவே எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம் மக்களே. வேறு ஏதாவது ஃபேக் நியூஸ் வந்துச்சுன்னா யாரும் நம்பாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம கமருதீன் நேம் போட்டு யாரோ ஒரு யூடியூபர் இதுதான் நான் தான் கமருதீன்ற மாதிரி அவரோட நேமை போட்டிருந்தாங்க யூடியூப்பில். அவர் விளக்கம் கொடுத்துட்டாரு, இந்த ஃபேக் ஐடி, இது யாரும் நம்பாதீங்கன்ற மாதிரி அவர் இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ தயவுசெய்து ரூமர்ஸ் இந்த மாதிரி ஃபேக் ஐடியிலேருந்து வர்றது எதுவுமே நம்பாதீங்க மக்களே. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.